என் பேர் லலிதா மலர். நான் நுவர்லேருந்து வர்றேன். இந்த ஆஃபீஸ் நல்ல ஆஃபீஸ். நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு வரைக்கிலே எங்களை நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. மற்றதுல அந்த ஆஃபீஸில் எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்களுக்கு காசு எல்லாம் கொடுத்தாங்க. வீசா ஒரு கிழமைக்கு முன்னுக்கே வந்துருச்சு. அதுக்கு கடைசியாக எல்லாருமா சேர்ந்து ஒரு மனதாக முடிவு எடுத்திருக்கிறாங்க, சம்பளம் கூட்ட முடியாது அப்படின்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். குவைத்துக்கு பணிப்பெண்களை கொண்டு வருவதற்கான கோரிக்கை வைக்கப்பட்டது பிலிப்பைன் நாட்டு அரசாங்கத்தால். அந்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளும். $500 சம்பளமாக வழங்கணும் அப்படின்ற அவங்களுடைய கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இந்த சம்பள உயர்வு பற்றிய பேச்சுவார்த்தை முற்றுமுழுதாக நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க பிலிப்பைன் அரசாங்கம். இதுக்கு மேலே அதை பற்றி பேசுகிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க முயற்சி பண்ணினாங்க. தன்னுடைய தொழிலாளர்கள் இந்த நாட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய வேலைகள் செய்கிறாங்க. நிறைய பணிப்பெண்கள் என்ற வகையில் சாதாரணமாக இந்த சில ஏஜென்சிகள் இப்போ முன்னாடி விஐபி வீடு ஃபேமிலின்னு சொல்லிட்டு இப்போ ரோயல் ஃபேமிலி, ரோயல் இலங்கையில் இப்போ ரோயல் ஃபேமிலிக்கு வீடுகளுக்கு ஆளுங்க கொடுக்குறாங்க. விஐபி வீடு முடிஞ்சு எது எப்படியோ இந்த நாட்டுக்கு தொழிலாளர்கள் அனுப்பும்போது அங்கே சொல்லி அனுப்புறது என்ன, கிளீனிங், குழந்தை பார்க்குறது, நோயாளி பார்க்குறது, சமையல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையைத்தான் சுட்டி காட்டி அனுப்புறது. ஆனால் இங்கே வந்த பிறகு நிறைய பணிப்பெண்கள், இன்றைக்கும் நிறைய பணிப்பெண்கள் 4 தட்டு 3 தட்டு வீடு தனியாக க்ளீன் பண்ணணும், பாத்ரூம் கழுவணும், குழந்தைகளை பார்க்கணும், சமைக்கணும், இல்லை மாமா சமைச்சா சமையலுக்குரிய உபகரணங்களுக்குரிய ஹெல்ப் பண்ணணும், வீடு சுத்தம் பண்ணணும், அதே வீட்டில் வயதானவங்க இருந்து அவங்கள பார்க்கணும். இந்த மாதிரி பல தரப்பட்ட வேலைகள் அவங்களுக்கு வழங்கப்படுது. ஆனால் ஏஜென்ட் சொல்லி அனுப்புறது என்ன, ஏஜென்ட் சொல்லி அனுப்புறது நீங்கள் குழந்தை பார்க்க போகிறீங்க, நீங்கள் க்ளீனிங்குக்கு போகிறீங்க, நீங்கள் குக்கிங்குக்கு போகிறீங்க, அதை தான் சொல்லி அனுப்புகிறாங்க. அதே போல் இன்றைக்கும் எங்களுடைய பணிப்பெண்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்ட சம்பளம், அதாவது அவங்களுக்கு சொன்ன சம்பளம் 120 தினார் அல்லது 130 தினார், 140, 150 இந்த மாதிரி எக்ரிமெண்ட் பண்ணி அனுப்பினாலும் கடைசியில் வீட்டுக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நாங்கள் முதல்ல ஒரு 4 மாதம் 3 மாதம் அப்படி தான் தருவோம். 150 பேசி வந்திருப்போம், எக்ரிமெண்ட்லேயும் அதுதான் அடிச்சிருக்கோம், பேசி தான் வந்திருப்போம். இல்லை நாங்கள் வேலையை பார்த்து தான் சம்பளம் தருவோம். இப்போதைக்கு 120 தான் தர முடியும், 130 தான். ஒரு 20 இல்லாட்டி ஒரு 10 இல்லாட்டி ஒரு 30 பிடிச்சிருவாங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும் சம்பளம் கூட்டின பாடு இருக்காது. அதுக்கப்புறமா ஏஜென்ட்டுக்கிட்ட பேசினா 6 கொடுத்துருவாங்க 6 மாதத்தில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சு 1 வருஷம் போன பிறகு வந்த எக்ரிமெண்ட்டில் அடித்து வந்த சம்பளமே நம்மளுக்கு 150 இருக்கும், கொடுத்துருப்பாங்க 120. அதுக்கப்புறமா ஏதோ பிச்சை கேட்குற மாதிரி கெஞ்சி மண்டாடி போராடி ஒரு 10 தினாரை ஏற்றி கொடுப்பாங்க, ஒரு 10 தினாரை ஏற்றி கொடுப்பாங்க. இதுதான் இப்போதைய நம்மளுடைய தொழிலாளர்களுடைய நிலைமை. ஆனால் அந்த விடயத்தில் பிலிப்பைன் தூதரகத்தை நிச்சயமாக பாராட்டணும். அவங்களுடைய தொழிலாளர்களுக்காக தொடர்ந்துமே போராடினாங்க. அந்த பெண் யார் பாலைவனத்தில் கொண்டு போய் போட்டானுங்களே, ரணாரா, ஜுலேபி ரணாரா தானே, அந்த ரணாராவுடைய பிரச்சனை ஸ்டார்டிங்கில் இருந்து அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அன்றைய நாட்களில் கடந்த கால அதிகாரிகள், கடந்த கால அரசாங்கம், கடந்த கால அதிகாரிகள் இலங்கை பணிப்பெண்களை பிலிப்பைன் நாடு மறுத்துருச்சு. சில நாடுகள் பேனில் இருந்துச்சு. அப்போ இலங்கை தான் கொஞ்சம் ஹெவியாக போயிட்டு இருந்துச்சு. அந்த நாட்களில் என்ன பண்ணாங்க, எப்படியாவது நம்மளுடைய தொழிலாளர்களுடைய டிமாண்டை இன்னும் அதிகரிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, பரவாயில்ல, நாங்கள் 475 தினாருக்கு பணிப்பெண் கொடுக்குறோம். உண்மையிலே கடந்த கால அதிகார மட்டங்கள்
இன்னமும் இருந்திருந்தா இப்போதைக்கு இந்த போனஸ் சம்மந்தமாக பேசி இந்த போனஸ் கிடைக்கிறது, தூதரகத்தில் வாட்ஸ்அப் நம்பர் ஆக்டிவில் இருக்கிறது, ஏதாவது பிரச்சனைகள்னா கொஞ்சம் ஒரு அளவுக்காவது இப்போதைக்கு நல்ல நிலைமை இருக்கிறது. இதெல்லாம் கனவுல கூட கண்டிருக்க முடியாது. போராட்டம் அதில் முக்கியத்துவம் எங்களுடைய சோஷியல் மீடியா டீம் நிறையவே போராடினோம். அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டதில் முக்கியமான ஒரு ஆள்னா அது நான் தான். இன்றைக்கும் சொந்த நாட்டுக்கு கூட போக முடியாமல் வழக்கோடையும் கேஸோடையும் பல குவைத்திகளுடைய எதிர்ப்போடையும் இந்த நாட்டில் இன்றைக்கும் என்னுடைய பயணம் போயிட்டுருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் நல்லா இருக்கிறாங்க, மக்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது, அதுவும் 150% சரி பூர்த்தி செய்யப்படுது அப்படின்ற ஒரு மன நிம்மதி இருக்குது. ஆனால் அது 100% அல்லது 100% நல்லபடியான நிலைமை உருவாகணும். அது வரைக்கும் என்னுடைய போராட்டங்கள் நிச்சயமாக தொடரும். ஆனால் தொழிலாளர்களாகிய நீங்கள் என்னால் முடிஞ்சது சில அட்வைஸ் உங்களால் முடியுமாக இருந்தால், இப்போது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லாமே கிடைச்சிடாது. சில நேரங்களில் கிடைக்கும், சில நேரங்களில் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் போராடினவங்க நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போது இந்த நாட்டுடைய சட்டப்படி நீங்கள் உங்களுடைய எக்ரிமெண்ட்டில் 150 தினார் சம்பளத்துக்கு வந்துருக்கீங்கன்னா அந்த 150 தினார் சம்பளம் கொடுத்தே ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு 120 தினார் தான் 2 வருஷம் முடியும் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. போனஸ் எடுக்கிறீங்க. போனஸுக்குரிய காசு எவ்வளோ வரணும் உங்களுக்கு எக்ரிமெண்ட் படி பார்த்தா 150 மேனி 2 வருஷம் முடிஞ்சால் 300 தினார் வரணும். அப்போது 300 தினாரோட சேர்த்து இன்னொன்று உங்களுக்கு வரும். என்ன தெரியுமா, நீங்கள் வந்து 150 தினார் சம்பளத்துக்கு எக்ரிமெண்ட்டில் வந்துருக்கீங்க, ஆனால் உங்களுடைய காஃபியில் உங்களுக்கு கொடுத்தது வெறும் 120 தினார் தான், 30 தினார் மேனி கொடுக்கவே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேலை செஞ்ச 2 வருஷத்துக்கும் 360 தினார், அதாவது 12 மாதங்களுக்கு 30 தினார் மேனிக்கு 360 தினார், 360 2 வருடத்துக்கு, அதாவது 720 தினார் இல்லையா, 720 தினார் காஃபியில் எக்ஸ்ட்ராவாக அதையும் கொடுக்கணும். அதோடு சேர்த்து 300 தினார் போனஸ். அப்போ கிட்டத்தட்ட 1020 தினார். ஏன்னா இதே நான் டாப்பிக்கை வந்து நான் நியூஸாகவே போட்டிருக்கேன். என்ன ஒரு சகோதரி எடுத்தாங்க, அவங்களுடைய அந்த 2 வருஷ காலத்துக்கு 30 தினார் கொடுக்க வேண்டியிருந்த அந்த காசும் ப்ளஸ் போனஸும் எடுத்தாங்க. 1000 தினார் ரெசிப்டோடு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் போன வருடம். அப்போது எடுக்க முடியும், நம்மளால் மனசில் போய் எடுக்க முடியும். ட்ரை பண்ணணும். உங்களால் முடிந்தால், கம்பல் பண்ணலை, முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ஏஜெண்டுகளுக்கு கொடை பிடிக்காதீங்க. அதே மாதிரி இப்போ நான் பார்த்தேன், இப்போ ரீசெண்டாக கூட நான் அந்த வீடியோ கடைசியிலையும் போடுறேன், நான் முன்னாடி நான் எடிட்டிங்கில் போடுறேன் முன்னாடி, நான் வந்து அதை பற்றி நான் பேசாமல் விட்டுட்டேன். எடிட்டிங்லேயும் நான் முன்னாடி போடுறேன், கடைசியிலையும் போடுறேன். நாங்கள் வந்தோம், நாங்கள் இந்த ஏஜென்சியால் தான் போக போகிறோம், ஆஃபீஸ் சூப்பர், ஆஃபீஸ் நல்லோம், அங்கே இங்கே. நீங்கள் போய் முதல்ல வேலை செய்யுங்க. ஒரு 6 மாதம் 1 மாதம், ஆஃப்டர் ஆல் 1 வாரம் வேலை செய்து அந்த வீடு நல்லம் ஓகே அப்படின்ற பட்சத்தில் அப்போ கூட நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்காதீங்க. 2 வருஷம், ஆஃப்டர் ஆல் 1 இயராவது நீங்கள் வேலை செஞ்சு உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுள் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்கள் சில டைமில் நீங்கள் போன வீடு ஓகே நல்லா இருக்கலாம், ஆனால் எல்லா வீடும் நல்லதாக அமையாது. எல்லா ஏஜெண்ட்டுகளும் அப்படியே நல்லபடியாக உங்களுக்கு நடத்தின மாதிரி நடத்த மாட்டாங்க. சில நேரங்களில் பிழைகள் ஏற்படலாம். அதனால் தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. வீடியோ போடுற மாதிரி இல்லை, அதை நம்பி நிறைய பேர் ஏமாற போகிறாங்க அப்படின்றதையும் மைண்டில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி பார்க்கலாம், பிலிப்பீனுடைய முயற்சி, அவங்க முயற்சி செஞ்சாங்க, அவங்க தொழிலாளர்களுக்கு முயற்சி செஞ்சாங்க. மற்ற பணிப்பெண்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளும் சேர்ந்து முயற்சி செஞ்சுருந்தா, ஒரு பிடிச்சிருந்தா க்ளீன் பண்ணுறதுக்கு, கழுவுறதுக்கு, துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் வேணும். சரியா? $500 மேனிக்கு சம்பளம் கொடுத்தா எல்லோரும் உங்களுக்கு பணிப்பெண் தரோம் இல்லையா? இதோட முடிச்சுக்குவோம். இருக்கிறவங்க வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களும் போனால் பயம் வரும். அதுக்கப்புறம் ஓட்டவா கொடுக்க தான் வேணும். ஆனால் முயற்சி இல்லையே, ஒரே ஒரு நாடு மட்டும் முயற்சி பண்ணி சரி வராது. நான் எப்போயுமே சொல்கிறது தானே, ஒற்றுமையே பலம். ஒரு வீட்டில் 4 பேர் வேலை செய்கிறீங்க, ஒரு ஆள் மட்டும் சம்பளத்தை கூட்டித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது மற்றவங்கெல்லாம் வாய மூடிட்டு சும்மா வேலை செஞ்சால் படா
இந்த அவனுங்க இருக்கானுங்க இன்னொருத்தனை எடுத்து போட்டு நான் வேலை செய்ய பேடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. 4 பேரும் சேர்ந்து ஒரே அடியாக நிற்கும்போது அடடா, சமையலுக்கு, கிளீனிங்க்கு, வண்டி ஓட்டுறதுக்கு, துவானியாக பார்க்குறதுக்கு எல்லாம் எக்ஸ்பர்ட், நல்லா வேலை செஞ்சவங்க, 2-3 வருஷம் வேலை செஞ்சவங்க, நம்மளுடைய வேலைகள் எல்லாமே தெரியுமா அவங்களுக்கு. விட்டோம் கஷ்டம், சரி கூட்டிட்டு கொடுக்குறேன், ஒரு வழிக்கு வருவாங்க. சமரசமாவது $500 இல்லை $400 பாதி எடுத்துக்கோங்கப்பா, ஒரு 140 தினாராவது எடுத்துக்கோங்கப்பா, இல்லை 130 எடுத்து, ஒரு 10 தினார் ஆஃப்டர் ஆல் கூடட்டுமே புதிதாக வரக்கூடிய பணிப்பெண்களுக்கு. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். முட்டாள்தனமா ஏஜென்ட்டுகளுக்கு கடை போகாதீங்க, கொஞ்சம் வேலை செஞ்சு பார்த்துட்டு ஓகேனா மட்டும் அவங்களுக்கு வீடியோ பண்ணி கொடுங்க. என் பேர் லலிதா மலர், நான் நுவலியிலிருந்து வர்றேன். இந்த ஆஃபீஸ் நல்ல ஆஃபீஸ். நாங்கள் அங்கேருந்து குவைத்துக்கு வரைக்கிலே எங்களை நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க, சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. மற்றது தான் இந்த ஆஃபீஸில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எங்களுக்கு காசு எல்லாம் கொடுத்தாங்க. வீசா ஒரு கிழமைக்கு முன்னுக்கே வந்துருச்சு. அதுக்கு பிற்பாடு எங்களுடைய அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்க சொல்லிட்டு அங்கே கொழும்புக்கு வரைக்கல, ஏர்போர்ட்டுக்கு வரைக்கல ஒரு கிழமைக்கு முன்னுக்கே கால் பண்ணிட்டாங்க, வந்து ரூம் எடுத்து தங்குங்கன்னு. அவங்க செலவுலேயே ரூம் எடுத்து தங்கி ஏர்போர்ட்டில் அவர் சேரே வந்து ஏற்றி விட்டார், எந்த பிரச்சனையுமே இல்லை. குவைத்தில் வந்து நாங்கள் இறங்கினோடனே அந்த சேர் வந்து கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரூமில் எங்களை சாப்பிட்றதுக்கு, குளிக்கிறதுக்கு, வீட்டுக்கு மொபைல் கரைக்கிறதுக்கு எல்லாமே கொடுத்தாரு. எல்லா வசதியுமே இருக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த ஆஃபீஸுக்கே வாங்க, நல்ல ஆஃபீஸு, நம்பிக்கையான ஆஃபீஸு, எல்லாருமே இதுக்கே வாங்க. நாங்கள் 3 பேருமே ஒரே டைமுக்கு ஒரே பிளேட்டில் ஒரே ஆஃபீஸில் தான் வந்தோம். சரி, நல்லா